கூகுள் நிறுவனத்தின் பங்களிப்புடன் இந்தியாவின் 500 ரயில் நிலையங்களில் வைஃபை வசதி அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிலிகான் வேலி பகுதியில் நடைபெற்ற டிஜிட்டல் இந்தியா மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலிபோர்னியா மாகாணத்தில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். சான்சோஸ் நகருக்கு சென்ற பிரதமர் மோடி ஆப்பிள் நிறுவன தலைவர் டிம் குக், மைக்ரோசாப்ட் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சத்யா நாதல்லா உள்ளிட்ட முன்னணி தகவல் தொடர்பு நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து சான்சோஸ் நகரில் உள்ள கூகுள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற டிஜிட்டல் இந்தியா மாநாட்டிலும் பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்தியாவில் உள்ள 500 ரயில் நிலையங்களில் கூகுள் நிறுவனத்தின் உதவியுடன் வைஃபை வசதி ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் விவசாயிகள் வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அதன் மூலம் விவசாய நுணுக்கம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதையும் மோடி அப்போது நினைவு கூர்ந்தார். ஆண்ட்ராய்டு, வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற விஷயங்கள் தான் இன்றைய இளைஞர்களின் விவாதமாக உள்ளது என்றும் மோடி அப்போது தெரிவித்தார். Highways are as important as highways. We are expanding our public Wi-Fi hotspots. For example, we want to ensure that free Wi-Fi is not only there in airport lounges but also on our railway platform. Teaming up with Google, we will cover 500 railway stations in a short time. We are also setting up common service centers in villages and towns. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சத்யா நாதல்லா நிகழ்ச்சியில் பேசும்போது இந்தியாவின் வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுத்துக் கொள்ள விரும்புவதாகவும் மக்கள் சக்தி ஒன்றிணைக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். We believe low-cost broadband connectivity coupled with the scale of the cloud computing and the intelligence that can be harnessed from data can help drive creativity, efficiency and productivity across governments and businesses of all sizes. This in turn will drive more affordable products, services and access to opportunity for all of India. இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜிஸ்கோ நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சான் சேம்பர்ஸ், இந்தியாவை மட்டுமல்ல உலகையே திரு நரேந்திர மோடி மாற்றுவார் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாக குறிப்பிட்டார். கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியும் தமிழருமான சுந்தர் பிச்சை டிஜிட்டல் இந்தியா நிகழ்ச்சியில் பேசும்போது உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மாற்றுவதற்காக மோடி முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று தெரிவித்தார். இந்தியாவில் 30 லட்சம் பேர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதாகவும் இணையதளத்தை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்த சுந்தர் பிச்சை, இந்தியாவில் டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்துவதில் கூகுள் நிறுவனமும் பங்களிக்கும் என்று தெரிவித்தார். செய்தி பிரிவு, News 7 தமிழ்.